ஸ்டேஜுக்கு போய் அடியன் போன மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டேஜில் இருந்து என்ன விட்டுட்டு அவர் ஓடியாந்துட்டார். ஏன்னா அன்னம்பாளிப்பு அவருடைய கடமை. யாரோ யாரோ அன்பர்கள் ஒரு 60 பேர் ஒரு ஐயா உணவுக்காக மட்டும் அரிசி அது சில்லற செலவுக்குன்னு ஒரு 50,000 கொடுத்து யாருன்னு தெரியாது. அப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் தொண்டு செய்கிறவர்களுக்கு தவத்தை ஈட்டுபவர்கள்னு பேர். அதுதான் தவம். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஆட்சி மின் குழாம் புகுந்து. நம்முடைய இருக்கிறது ஒரு சிறு துரும்பாயினும் சரி, நாம் பெருமானிடம் பெற்றதை பெற்றுக்கொண்டு நம்மிடமுள்ள பொருளா யாவும் பெருமானுடையது என்பதை உணர்ந்து அதை நாம் சார்ந்து வாழ்கிற உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் சகலருக்கும் கொடுத்து அதனால் அடையக்கூடிய இன்பமே சிவப்பேரின்பம். என்ன அப்படி இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பேசும்பொழுது சத்தினிபாதம் கைவர பெற்ற சரியையாளர் அப்படிங்கிறார். அவர்கள் அந்த சத்தினிபாதம் கைவர பெற்ற சரியையாளர் யாருன்னா, தன்னுடன் தான் செய்கின்ற சிவத்தொண்டு சிவபெருமான் அருளால் செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுடைய மெய்யறிவு வலிமையும் செய்கின்ற பணியிலே தொண்டிலே நான் தன்முனைப்பின்றி தான் சிவபெருமானின் கருவி என்பதை உணர்ந்து சிவலோக வீட்டின்பத்தை அடைய வேண்டும், அடைய முடியும் என்ற நோக்கம் கூட இல்லாமல் தானாக சென்று சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம். அப்படியே கோயிலுக்கு வராங்க, விளக்கறியில எண்ணெய் வாங்கி ஏற்றுவாங்க. என்ன கோயிலுக்கு வந்தா குப்பையா இருந்தா கூட்டுவாங்க, ஒட்டடிப்பாங்க. அமைதியா ஒரு பக்கம் ஏதாவது யாராவது எங்க ஊர்ல அது மாதிரி எல்லாம் நாங்கள் அடியார்களாக எங்க ஆலயம் போயிடுச்சுட்டாங்க. பணி செய்யும் பொழுது குழந்தைகள் யாராவது அழுதுட்டு இருந்தா நாங்க போய் குழந்தைகளை வாங்கி வச்சோம். அப்பா அம்மா சாமி கும்பிட்டுருவாங்க. இன்னும் சிலர் செருப்பை பாதுகாப்பாங்க. ஏன்னா அவன் செருப்பை விட்டுட்டு வந்தா யாராவது தூக்கிட்டு போன என்ன நம் தலைவனை வழிபடக்கூடாது. இப்படி சிவபுண்ணியத்தை கூட நாடாமல் யார் தொண்டு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளை ஈட்டிய அடியாருடைய வினைகள் தீயில் விழுந்த பஞ்சு போல் காணாமல் போய்விடும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரு கோளும் நாளும் இடர் செய்யாது. அது மட்டுமல்லாமல் இறைவன் சிவனுடைய அன்பு வடிவான இந்த சிவபெருமானின் திருவடிகளை சார்ந்திருப்பவர் உயிர் பற்று பொருள்களான புகழ், பெருமை, சில பட்டயங்கள் இவற்றையெல்லாம் விட்டு சிவனுடைய திருவடிகளாலே இறைவனுடைய திருவடிகளை மற்றும் பற்றுடையவராய் தன்னுடைய அகத்து இருளை எப்பொழுதும் நினைத்து, இறைவா என் அகம் இருள் சூழ்ந்திருக்கிறது, எனக்குள் இருக்கும் தாங்கள் அந்த இருளை நீக்க வேண்டும் என்று யார் அந்த திருவருளை எப்பொழுதும் நினைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வினைகளை சுவாமி தவிர்ப்பார். அவர்களுக்கு இந்த பிறவியாகிய கடலில் வீழ்ந்து துன்பப்படும் நிலை ஏற்படாது. இதை நம்முடைய மணிவாசகர் பேசும்போது யாத்திரை பத்தில் செடிசேருடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்ம வைப்பார் இல்லையா? யாத்திரை பத்துல வரும், செடிசேருடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் என்று பேசுவார். அடைவோம் நாம் போய் சிவபுரத்து உள்ள அணியார் கதவது அடைவோமே என்று பேசுகிறார். ஆக அதே போல நம்முடைய நாவுக்கரசரிகள் பேசும் பொழுது வந்திப்பாதம் மனத்தில் உள்ளானை என்று பேசுகிறார். ஆக இங்கே நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் திருவேடம் தாங்கி நின்ற நிலையிலே எல்லாம் இறைவன் அருளியது, எல்லோருக்குமானது. அங்கே நான் போய் பார்த்தப்ப கோவையில் ஒரு விசித்திரம் நடந்தது.
அங்கே சிவனடியார்கள், நான் இதுவரை கலந்து கொண்ட அடியார் திருக்கூட்ட வழிபாடுகளிலே அந்த திருவேடம் தாங்கியவர்கள் அவர்களுக்கு உணவு தருவார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அன்பர்களுக்கு உணவு தருவார்கள். அதிலும் இந்த தீட்சை பெற்றவர்களுக்கு வடபாயசத்தோடு இந்த கொங்கு மண்டலத்திலே உணவளிப்பார்கள். மற்றவர்களுக்கு சாதாரண உணவளிப்பார்கள். தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பின்புதான் அடுத்தவர்களுக்கு உணவு கிடைக்கும். அதுவரை குழந்தை குட்டி எல்லாம் பசியோட கவா கவான்னு காத்துட்டு. இப்படிப்பட்ட அந்த ஞான திலகங்களும் அருட்திலகங்களும் ஆகிய சூனியங்கள் நடத்திய விழாக்கள் நான் சென்று கண்ட பொழுது அப்படித்தான் இருந்தன. கோபியிலே ஒரு சேக்கிழார் விழாவிலே, சேக்கிழார் உளவாரத்தில் கூட்ட விழாவிலே பச்சைமலையிலே நான் கலந்த பொழுது தீட்சை பெற்றவர்களுக்கெல்லாம் அடைவாயத்தோடு சாப்பாடு, தீட்சை பெறாதவர்களுக்கு புளிசோறு தயிர் சோறு. என்னையா அது பசியில புளிசோறு தயிர் சோறு, தீட்சை பெற்றவன் தீட்சை பெறாதவன், இந்த இப்படியெல்லாம் இல்லாத நல்ல அடியார்களை சந்திப்பதற்கு எனக்கு அருளை திருவருள் நேற்று கூட்டியது. அங்க யார் யாரோ வந்தாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லோரும் மகிழ்ந்தாங்க. என்ன அங்கே பாகுபாடு கிடையாது. அந்த ஊர் மக்கள் உணவருந்தினார்கள். யார்கிட்டையும் எந்த பாகுபாடும் கிடையாது. அந்த அன்னம்பாளிப்பு செய்த அன்பர் அல்லிராஜ் என்பவரும் நாகராஜ் என்பவர்களும், ஐயா பசி எல்லாருக்கும் பொதுவானது, பசித்தவர் உணவளிக்கத்தானே சைவம் சொல்லியது, பசித்தோர் முகம்பார் என்று தானே சைவம் கூறியது, அதில் நாமேனையா பாகுபாடு பார்க்க வேண்டும்? அப்படி ஆக அங்கே அந்த பசித்தவன், அதை விட இன்னொரு வார்த்தை சொன்னார், எல்லா உயிர்களுக்கும் சிவன் இருக்கிறார், வந்துள்ள அனைவரும் சிவத்தின் சொரூபங்கள், நாம் உயர்நிலையிலே சிவருமானை போல பாகுபாடற்று அன்னம்பாளிக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கவே சாமி இங்கு கைலி கட்டி கொண்டும் பேண்டு போட்டும் பைத்தியக்காரனாட்டமும் ஜடாமுடியோட முனிவர்களாகவும் பல்வேறு தோற்றங்களிலே இங்கே உணவை ஏற்றிச் செல்கிறார்கள். ஐயா இங்கே ஏது பாகுபாடு? இப்படி அவர்கள் சொல்லிய பொழுது மிகவும் அடடா, நான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பற்றி நான் நினைத்து கொண்டு சென்றது வேறு, அங்கு இறைவன் உணர்த்தியது வேறு. ஆக அடியார் என்பவர், அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சாமி என்ன செய்வார்? நிறைய நம்முடைய திருமுறைகள் பேசும் இல்லையா? யான் எனும் செருக்கற்று சேவை செய்வர்களுக்கு சாமி என்ன செய்வார்? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனே என்று பேசுவார். என்ன அந்த நிலை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் ஒரே ஒரு சின்ன செயல் செய்தால் போதும். என்ன அது? என்ன சின்ன செயல்? நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுத்து சிவபெருமான் அருளால் என்ன இந்த சேவை செய்ய இறைவன் நமக்கு அருளியுள்ளார் என்று நினைக்க வேண்டும். மணிவாசகம் மிக தெளிவாக பேசுகிறது. அடியாரானீர் எல்லோரும் அகலவிடுமின் விளையாட்டு. என்ன சும்மா விளையாடிக்கிட்டு நான் செஞ்சேன் நீ செஞ்சேன், அவரு பெரியவரு என்ன அன்னம்பாளிக்க கூப்பிடல, இந்த விழா பத்தி எனக்கு சொல்லல, இப்படியெல்லாம் விளையாட்டு பண்ணாதீங்க. என்ன அடியாரானீர் எல்லோரும் அகலவிடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே அடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை. நீங்க சேவை செஞ்சுக்கிட்டு அங்கே இறைவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உங்களை சோதிக்கலாம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு குண்டான பிச்சைக்காரன் இருப்பான். அவன் ஒரு 100 கிலோ மூட்டையே அசால்ட்டா தூக்குவான். அவன் டெய்லி நம்ம வீட்டில்
சாப்பிடுவான். நாங்களும் தான் அவனுக்கெல்லாம் குண்டோதரன் பேர் வச்சோம். நல்லா சாப்பிடுவான். போய் வாய்க்கால் கிட்ட போய் அங்க ஒரு அரச மரம் இருக்கும், அங்க படுத்து தூங்கிடுவான். அப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது என் அன்னையாரிடம், ஏமா இவனே தடிமாடாட்டு இருக்கான், நீ சோறு போட்டு போட்டு இவனை இப்படி ஆக்குற, ஏன் இப்படி தப்பு பண்றீங்க அப்படி கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, அட முட்டா பயலே, நாம் சைவர்கள், என்ன நம்பெருமான் இது மாதிரி குண்டோதரனை போல பசியோடு வந்து கூட பசித்தோர் முகம்பார் என்ற சைவத்தின் வார்த்தையை இவன் கடைபிடிக்கிறானா என்று நம்மை சோதிப்பதற்காக இந்த குண்டோதரன் வடிவத்தில் கூட வருவான், அதை தவறாக பேசாதே என்பார் என் தாயார். என்ன நீ செய்ய வேண்டியது, இறைவன் யாரையாவது அனுப்பினால் கிழிந்த ஆடையோடு வந்தால் ஒரு ஆடை தரலாம், பசியோடு வந்தால் உணவு தரலாம். இப்படி நீ இறைவன் திருக்குறிப்பினால் நம்மை ஆட்கொள்ள ஏதோ ஒரு சூழலை உருவாக்க மாட்டாரா என்று காத்திருக்க வேண்டும். அப்படி நீ அப்படி இருந்தால் செடிசேர் உடலை செழநீக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிறவிக்கு காரணமான இந்த உடலை இறைவன் நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். எங்க வைப்பாரு? சிவலோகத்தே நம்மை வைப்பான். பொடிசேரி புயங்கன் தன் பூவார் கலக்கே புகவிடுமே. என் மனதுக்கு சொல்றார் அடியார்களுக்கெல்லாம், ஏன் நீங்களாம் இப்படி நாம் பெரியவன் நாம் சின்னவன், அவன் ஒரு இனோவால வரான், இவன் மாருதியில வரான், நடந்து வரான், ஏன் உங்களுக்குள் இத்தனை உலகாயுதமான பாகுபாடு எதற்கு? என்ன எல்லாம் சிவருமானை நோக்கி பயணிக்கும் உயிர்கள் தானே, அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் நான் பெரியவன், நீ அடியார்களுக்குள்ள நிறைய பாகுபாடு, திருக்கூட்டங்களுக்குள் பாகுபாடு. ஒரு வசூல் செய்யக்கூடிய ஒரு திருக்கூட்ட தலைவர் இந்த பணத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா உடனே அவனை திருக்கூட்டத்தொட்டு நீ வெளியே போன்றுவாங்க. உடனே வாட்ஸ்அப்ல இவரை திருக்கூட்டம் நீக்கியது, கட்சி நடத்துறாங்களே என்னவோ தெரியல. இப்படியெல்லாம் விளையாடாதீர்கள். இறைவன் நமக்கு என்ன பணி தருவான் என்று அந்த குறிப்பு நோக்கி காத்திருந்து அந்த பணி கிடைக்கும் பொழுது நீங்கள் இது இறைவன் அருளியது என்று அன்னம் சோறு போட்டா உழவார பணி அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கை காசை செலவு பண்ணிட்டு, நம்ம யாரும் பிச்சைக்காரர் கிடையாது, எல்லாம் சம்பாதிக்கிறவன் தானே. ஒரு நாள் சம்பளம் போனா போகுது, வீட்டுல கடிசோறு கட்டிட்டு போங்க, தயிர் சோறு செஞ்சுட்டு போங்க, 4 சப்பாத்தி செஞ்சு போய் 2 சாப்பிட்டு 2 கொடுங்க. என்ன இன்று ஒரு 3 நாட்கள் திருவாரூரிலே உழவார திருப்பணி, தங்குமிடம் உணவு இலவசம். ஒரு கூட்டம் வருது, நான் வருஷம் பார்க்கிறேன். வந்ததுல பாதி பேர் ஊர் சுத்திட்டு இருக்குது. நேரத்துக்கு நம்ம ஜெயராமன் நம்ம இடத்துல ஓசோர் சாப்பிட்டு படுத்து தூங்கிடு. ஏன்னா அவங்க சேவை செய்தால் அது தொண்டிற்குரிய உணவு. சும்மா சுத்தி பார்த்து போட்டு திருவாரூர் கோயிலை சுத்திட்டு அப்படியே ஒரு பக்கம் உட்கார்ந்து சாப்பிட்டா அது அப்புறம் அப்படித்தானே சொல்லணும். உழைப்பில்லாத சாப்பாட்டுக்கு தானே ஓசோறு. அங்க இதுக்கு அங்க அன்னம்பாளிப்பு செய்யற ஜெயராமன், ஏதோ தியாகராஜாவை வழிபடுபவர்களுக்கு அன்னம்பாளிக்க வேண்டும், தியாகராஜாவுடைய ஆலயத்தை உழவார பணி செய்யறதுக்கு வர எல்லாருக்கும் ஒருவேளை சோத்து கூட வக்கத்து வரும். என்ன எந்த ஊர் உழவார பணி போனாலும் சரி, உணவு தங்குமிடம் இலவசம். போனா ஒரு கூட்டம் போகுது, 100 பேர் போனா 60 பேர் சேவை செய்யறாங்க, மீதி 40 பேர் சும்மா இருக்காங்க. எதுக்கு இங்க இதை சொல்றேன்னா, நம் உடம்பிலிருந்து வியர்வை நம் உழைப்பினால் வந்த பொருளை மட்டுமே நாம் செலவு செய்து அறம் செய்ய வேண்டும். 63 அந்த பெரிய புராணத்திலே அவர்கள் வண்ணான் அவரால் ஆனது துணி துவைச்சு கொடுத்தார், விவசாயி சோறு போட்டார், குயவனார் ஓடு கொடுத்தார், அமர்நீதி நாயனார் ஆடை கொடுத்தார், தொழில் சார்ந்து. சாமி அவர் வீட்டுக்கு தேடி போனாரா இல்லையா? இன்னைக்கு இத்தனை ஆயிரம் அறக்கட்டளைகள், இத்தனை ஆயிரம் வாழும் தெய்வங்கள்லாம் இருக்காங்க. யாரையாவது சாமி தேடி போய் அருள் செஞ்சிருக்காரா? இவன் நம் சீரடியான் என்று சான்றோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? காரணம் என்னவெனில், நாம் திருவாசக முற்றோதல் செய்கிறோம். அங்கிருக்கும்
சூக்குமங்கள். ஏனெனில் இந்த யாத்திரை பத்தி என்பது நாம் சிவலோகம் செல்வதற்கு என்ன தயாராக இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்காக மணிவாச பெருமான் தில்லையிலே அருள்கிறார். என்ன என்ன சொல்கிறார்? உவ்வார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் ஆவாய் எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமின். நம்மகிட்ட தான் சொல்றாரு. தலையிலே மலர் சூடிய நம்முடைய அரசனாகிய சிவபெருமான் சாதாரண நம்மையும் ஒதுக்கி வைக்காமல் அவர் உள்ளத்திலே நம் எண்ணங்கள் வந்து என்ன நாம் உணர்வினால் உருகி அந்த அன்பாகிய வெள்ளக் கருணையினால் அவனுக்கு ஆவா எண்ணப்பட்டு நாம் என்ன செய்கிறோம்? பெருமானிடத்து கொண்ட அன்பினால் ஆட்செய்கின்றோம். ஆனால் ஒற்றுமையா செய்யறோமா? இந்த கேள்வி இருக்குல்ல, அந்த காலத்திலயும் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால மணிவாசன் என்ன சொல்றாரு? வந்து ஒருப்படுமின், வந்து எல்லாம் செய்யணும், ஒற்றுமையா இருங்க, போவோம், காலம் வந்ததுதான், நம்ம சிவலோகம் காலம் வந்துருச்சு, என்ன போவோம், காலம் வந்ததுதான், பொய்விட்டு உடையான் கடல் புகழ். பொய்யான புகழ், பெயர், ஞானாசிரியர், ஊனாசிரியர், பெரிய புராண பேரொளி, சித்தாந்த செம்மல், சைவ திலகம், என்னடா இது, இதையெல்லாம் ஏண்டா கட்டிக்கிட்டு அழுவுறீங்க? இந்த பொய்யான புகழ், பெயர், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், வேண்டேன் புகழ், எத்தனை பாடுது திருமுறை. இந்த பொய்யானவற்றையெல்லாம் விட்டு விட்டு வாங்க, எங்க போலாம்? அவருடைய திருவடி சேரே அப்படின்ட்டு அடுத்த பாடல்ல சொல்லுவார். புகவே வேண்டா புலன்களில் நீர். இங்க பாரு, இந்த 5 புலன்களும் உன்னை அறிவு மயக்கத்திற்கு ஆளாக்கி சிவசிந்தனில் இருந்து நினைக்க விடாமல் தடுத்து விடும். எனவே புகவே வேண்டாம் புலன்களில் நீர். எதை செய்யணும்? நீர் புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைவு. பெருமானுடைய திருவடிகளை சதா சர்வகாலமும் நினைந்திருங்கள். மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமீன்கள். மீதி எல்லாவற்றையும் நான் உழைக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, எவ்வளோ வந்தாலும் விடியாது. என்னங்க இப்போதான் ஒரு 10 லட்சம் ரூபா வந்திருக்கு, எங்கங்க ஒரு 100 ரூபா தான் டொனேஷன். இந்த டயலக்கெல்லாம் விட்டுணும். என்ன வேற எதுவும் நீ நினைக்காத, அது வேணும் இது வேணும், எல்லாம் கொடுப்பார். இம்மையே தரும் சோறும் கூரையும் செம்மையே சிவலோக ஆளலாம் ஐயுற வேண்டாம்ங்கிறது திருமுறை. எல்லாம் கொடுப்பார். மற்றவங்க சொன்னா எப்படியோ. 1998ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி வீடு வாசல் எல்லாம் இழந்து இறைவன் என கொடுத்த 3 லேத்தை வச்சுட்டு தெருவில் நின்றுனேன். வண்டிக்கு லோடு பண்ண கூட காசு கிடையாது, ஒரு 500 ரூபாய் இல்லை, அப்பாவால கொடுக்க முடியல. அப்படி இறைவன் என்ன செஞ்சார்? இவன் தெருவில் நிறுத்தினா நம்மளை நினைக்கிறானான்னு அந்த ஆள் யோசிச்சிருப்பாராட்டிருக்கு. அம்மா சொன்னாங்க, டே கண்ணு போய் சொக்கனார்கிட்ட முறையிடு, என்ன அவர் அருள்வார், நீயே கண்டதை போட்டு குழப்பிட்டு இருக்க, என்ன எல்லாம் வேண்டாம் போக விற்று, வினைப்பயன் எல்லாம் விற்று, என்ன செய்யற போய் சொக்கனாரை கேளு. கேட்டு வந்தோம். இறைவன் பெரிய அங்க அமரகுந்தி சிவனடியார் திருக்கூட்டம் இந்த கிராமிய கலை நிகழ்ச்சியிலே மாநில அளவு சிறந்ததா என் பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பரிசு பணத்துல அமரகுந்தி மீனாசகனாருடைய மெய்த்தொண்டர்கள், அவங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து, ஐயா இன்னும் தேவைன்னா நாங்க ஊருக்கு போனதான் அனுப்புறோங்கயான்னு என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. ஆக இங்க சிவனை நம்பி இருந்தால் இன்னைக்கு சொக்கர் அப்படி ஒரு வெட்டி வந்து அவன்கிட்ட இருக்கேன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் காரணம் என்னவெனில், இந்த யாத்திரை 10 புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைவு. மிக்க எல்லாம் வேண்டா போக விடுங்கள். எல்லாம் என் தலைவிதி, இந்த புலம்பலெல்லாம் விட்டு ஒளியுங்க. நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணையனாமை ஆண்ட தகவே உடையான் தனைச்சார தளராது இருப்பார்
தாம் சாமி மனது தளர விட வேண்டாம். இந்த எல்லோரும் பழி இப்பெல்லாம் ஒரு சிவனடியார்னு நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவு உலகம் சிரித்தாலும் கூட அவர் நம்மை ஆண்டு கொண்டார் அல்லவா? அவரை தளராமல் அவருடைய திருவடிகளை பற்றி அவரிடம் இருங்கள். அவர் உங்களுக்கு என்ன தருவார்? இம்மையே தரும் சோறும் கூரையும் செம்மையே சிவலோகம் ஆளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு எந்த சொந்தம் இல்லை. தெருவுல நிக்கிறப்ப யாருமே உதவல, அனாதையா நின்ன என்னை சுத்தி பல 1000 பேர் என்ன அங்க அப்படி நிற்கும் பொழுது, சிவனேன நிற்கும் பொழுது சாமி என்ன தந்தார்? தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எவதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. ஏப்பா எல்லாம் புலம்பி எடுத்துறீங்க? நமக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. அவர் தான் உனக்கு சுற்றம், அவர் தான் உனக்கு விதிவகை. இங்க நான் என்னது உனது அது இது என் பாசம் எல்லாம் மாயை. இந்த மாயெல்லாம் விட்டு அவரை மட்டும் நம்பியிரு. அரசனாகிய நம் உயிர்களுக்கெல்லாம் அரசனாகிய இறைவன் என்ன செய்வார்? ஏற்கனவே பழித்த மனத்து அடியர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பார், 63 நாயன்மார்களை பார். அவர்கள் உன்னை போல் அறக்கட்டளை நடத்தினார்களா? அல்லது வாழும் திருவாத ஆனார்களா? திருவாசக சித்தரானார்களா? என்ன ஆனார்கள்? எதுவுமே கிடையாது. அவங்க அந்த பண்டை தொண்டர் என்ன செஞ்சாங்க? தொழில் சார்ந்த அறம் செஞ்சாங்க. பானை செஞ்சவர் ஒரு ஓடு தந்தாரு, வேளாண் செய்த இளையான் குடியார் கொஞ்சம் சோறு போட்டாரு, அமர்நீதி நாயனார் துணி கொடுத்தார், ஒருத்தர் நமிநந்தியடிகள் விளக்கற்றினார், தண்ணி விளக்காக ஏறி வச்சாரு சாமி. அந்த தொண்டர்களை பாருங்கள். தொண்டர்கள் யாரும் கூட்டம் கூட்டிட்டு நால்வர் பெருமக்களுக்கு சீட பரம்பரை கிடையாது. ஞான சம்பந்தருக்கு சீட பரம்பரை கிடையாது. திருஞான சம்பந்தர் மடம் என்பது அவர் மங்கையர்க்கரசியாருடன் இருந்த குலச்சிறையார் உருவாக்கிய திருமடமே தவிர ஞான சம்பந்தர் தங்கி இருந்த இடம் அது ஞான சம்பந்தர் உருவாக்கிய மடம் கிடையாது. என்ன அப்பரடிகளுக்கு அவர் எந்த மடத்தையும் உருவாக்கி சீட பரம்பரை உருவாக்க கிடையாது. சுந்தருக்கும் அவ்வாறே. அப்படி இருந்தவங்களே அவர் கூடவே கிளப்பி கூட்டிட்டு போயிட்டார், இங்க வேண்டாமான்னு. ஆக என் அன்பின் உறவுகளே, என்ன கோமான் பண்டை தொண்டருடும் அவன் அந்த அவர்களைப் போல நீ வாழ்ந்தாள் அவர் என்ன செய்வார்? பொய்யான எல்லா வினைப்பயனையும் நீக்கி நம்மை அவருடைய பொன்னடிக்கு ஆளாகும் வண்ணம் உருவாக்குவார் என்று கூறி இன்னும் இருக்கிறதல்லவா, நம்முடைய பிழைகளை அதுக்கு அடுத்து சொல்வார். அடியாரானீர் எல்லோரும் மகள விடுமின் விளையாட்டை அடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை சிலனுக்கே சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கன் தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே. உங்களுடைய மனதை இறைவனுடைய பூவார் திருவடிகளிலே, பூ போன்ற திருவடிகளிலே செந்தாமரை காடனைய திருமேனி உடையவர் சிவருமான். என்ன அவருடைய திருவடிகள் தாமரை போன்றது, திருவடி தாமரை அப்படிம்பார். நறுமணமும் செந்நிறமும் உடையது. அங்கே கொஞ்சம் பாதத்தை நோக்கி பயணிப்போம் நாளை வரை, பிறகு யாத்திரை தொடர்வோம். அடியார் என்பது சாதாரண விளையாட்டு கிடையாது. திருவாசகம் ஏதோ முற்றோதல் செய்யும் நூல் கிடையாது, ஞானம் தரும் நூல். வழிநெடுக அங்க நமக்காக நிறைய யாத்திரை பத்திலாம் ஊருப்பட்டு நம்ம பிழையை சுட்டி சுட்டிடே இதெல்லாம் விடு விடு விடுன்னு மண்ட மண்டியே கொற்றார் மணிவாசகர். உணர்வோம், உய்வோம். என்ன அதனால எல்லாம் நம்பெருமானுடைய பேரர் கருணை நாம் இன்று சிந்தித்தது. இது வேடிக்கையான செய்தி என்னவெனில், இது எதுவுமே இன்னைக்கு நேத்திருந்த மனநிலை, இன்னைக்கு வகுப்பு எப்படி எடுப்பேன்னு தெரியல. ஒரே அப்படி பேன்னு இருந்தேன். சாமி அப்படி ஒரு பத்த வச்சுட்டாரா. அதனால எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது என்று வேறொன்றறியேன் பராவரமே. யான் பெற்ற இன்பம் பெருகி வையகம். எல்லாம் வல்ல நம்பெருமானின் பேர் கருணையினால் என்னுடைய தந்தை மேட்டு மீனாசுக்கநாத பெருமான் உங்கள் அனைவருக்கும் தெளிந்த சிவஞானமும் சிவன் கடலில் சென்றடையும் உயர் வாழ்க்கையையும் அவருடைய திருவடியின் சிறப்பையும் உணர்த்தி உணர அருள் செய்ய
உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணர்மொழியானேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா என்று வேண்டி அமைகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய. இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டீங்கன்னா கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நீங்க இதெல்லாம் பேச முடியாது. நேத்தை பத்தி ஏதாவது பகிர்ந்துக்கீங்க? நேற்று குழந்தைகள்கிட்ட பேசுனீங்களே. இல்ல, சாமி புல் ஸ்டாப் வச்சரா வச்சிருந்தோம். நேற்றை போன அரை மணி நேரத்தை ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு பகல் பொழுது பதிவா வேணா 1 மணி நேரம் பதிவா வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அது இறைவன் முதல்ல அவர் திருவடியை நோக்கி மனதை செலுத்திட்டோம். அப்புறம் அவரு எதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மைனஸ் அதெல்லாம் சொல்லி அப்படித்தானே எடுத்த உடனே அவர் அவருடைய திருவடி நினைவு நம் மனதிற்குள் வந்தால் தானே அடுத்த வரிகளை ஏற்றுக்கொள்ள முடியும். சும்மா நான் செஞ்சேன் என்னடா நீ செஞ்ச? ராத்திரியும் பகலும் விடிய விடிய வெள்ளிக்கிழமை இரவுல இருந்து நேற்று இரவு வரைக்கும் வந்தவனுக்கெல்லாம் வயிறார நைட்டு 12:30 மணிக்கெல்லாம் உணவளித்து உறக்கம் மறந்து எல்லாமே வீடு தொழில் எல்லாம் மறந்து ஒரு அநீதிரல் அன்பர்கள் ஒரு பைத்தியக்காரர் டம்மு டம்முன்னு கட்டிக்கிட்டு இருந்தாரு. அங்க நாங்கெல்லாம் ஒரு அன்பர்கிட்ட சொன்னோம். நானும் அல்லிமுத்தையெல்லாம் நின்றுட்டு இருந்தோம், வினோத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பைத்தியம் ஒரு சில்வ தட்டத்தையே உடைச்சிட்டு வீணாகிச்சு. ஒரு பிளாஸ்டிக் தட்டை வச்சு அடிச்சது. அங்கிருந்து அமுதா கேட்டரிங் அப்படிங்கிறோடைய பேனரை கிழிக்க போச்சு. உடனே அந்த பேனரை அந்த சமையல்காரங்க போட்டு அந்த பேனரை கிழிக்கிறாங்க அப்படி சொல்ல, நாங்க ரஞ்சித்னு ஒரு ஐயாவை கூப்பிட்டு அந்த பைத்தியத்தை இழுத்த உடனே அல்லிராஜ் ஐயா சொல்றாங்க. அப்ப இந்த ரஞ்சித் என்ன சொன்னார்னா, அந்த அடியார் அவரே புத்தி தெளிவில்லாதவர், அவருக்கு போய் நம்ம என்னத்தை சொல்றது? அதை ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய திறன் இல்லாதவர்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு அதை அவரை தவிர்த்தி விடுறதை தவிர்க்கிறார் ரஞ்சித். நாங்க பேசிட்டு இருக்கிறது கூட அவ்வளோ டம்முன்னு அது இதை அடிச்சு கண்ட ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருந்த அந்த பைத்தியம் அமைதியா யாரோ அதை டே இங்க என்ன பண்றீங்க அவரு அப்படின்ட்டு அது பாட்டுக்கு சிவனேன்னு விலகி போயிடுச்சு. இது நேத்து அதுக்கு பொருள் தெரியல. இன்னைக்கு வினோத் ஐயாவும் நானும் பேசிட்டு பார்த்தா அந்த அன்பாளிக்கும் இடத்தில் எல்லோருக்குள்ளும் சிவம் தானும் இருந்து அங்க இருக்கிற இது டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் அதே தவிர, ஏன்னா அந்த பைத்தியத்துக்காரருக்குள்ளேயும் சிவம் இருந்திருப்பார். அவருக்குள்ள இருந்த சிவம் டே இங்க ஏண்டா கலாட்டா பண்ற கண்ணன் அவரு வெளியே போனா அனுப்பிச்சு விட்டாரு. இப்படிப்பட்ட அனுபவம் இல்ல ஏன் வினோத்தே? வினோத் ஐயா. ஆமாங்க ஐயா. பயணத்துல கிளம்பிட்டீங்களா திருக்கடையூரு? ஆமாங்க. அப்படின்னா பயணத்தில் பேச வேண்டாம். சரிங்க. ஐயா சுப்பிரமணியா சொல்லுங்க. ஐயா நேற்று வகுப்பு இல்லைங்களா? நேற்று என்னால நீங்க வராதனால வகுப்பு சாமி கட் பண்ணிட்டாரு. பட்டுக்கோட்டை ஒரு வேலையை அர்ஜென்டா போயிட்டு சிற்றமம்னு ஒரு கோயிலுங்க அங்க இருக்கு, சீசன் கோயில் இருக்கு. அங்க ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாக போயிருந்தாலும் கேட்க முடியலைங்கய்யா. இன்னைக்கு எடுத்துட்டேன். இன்னைக்கு மெய்யடியார் நேற்று சொல்லுங்க. நேற்று வெய்யடியார்களை அடியனை சந்திக்க சாமி வைத்ததால் வகுப்பு பேச முடியல. நன்றிங்க. அப்ப எனக்கு வசதியா போச்சுங்கய்யா. இப்படி எல்லாம் சுயநலமாலாம் இருப்பீங்கன்னு யாரையும் ஐயா. நேற்று நான் சித்திரமங்கிற அந்த ஈசன் கோயில் போயிருந்த பாடல் பெற்ற தலம் தாங்க அது. பொன் வைத்தநாதர் பேருங்க. அங்கே கண்ணின்னு அது பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல. பட்டுக்கோட்டை ஒரு வகுப்புக்காக நான் போயிருந்தேன். இது போயிட்டு என்னடா இன்னைக்கு வகுப்பு அட்டன் பண்றது கார்ல டைரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் கேட்கணுன்ட்டு. கூட வந்தவங்க பேசிக்கிட்டே நான் மறந்துட்டு விட்டுட்டேன். அட என்னடான்னு பார்த்தா அப்புறம் இன்னைக்கு போட்ட பதிவு வர மாட்டேங்குது, இல்லையாட்டு இருக்குது. வேற இல்லைங்க பார்த்தேன். இன்னைக்கு மறுபடியும் நீங்க இந்த மெய்யடியார்களுடைய குணநலன்களை கூறி அதை எப்படி நாம் உணர்தல் வேண்டும் அப்படிங்கிறத விளக்கத்தையும் கொடுத்துட்டீங்க. நல்லா இருந்ததுங்கய்யா, மிக நல்லா இருந்தது. அந்த பாட்டு திருப்பி சுந்தரர் பாட்டை நம்ம திருப்பி பாடிக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சு ஆழ்ந்து படிச்சாதான் இந்த மெய்யடியாரோட நல்லா தெரியுங்கிறது கடந்த 4 நாளாக நடத்திட்டு இருக்கிறீங்க. கரெக்டுங்களா மெய்யடியார்?
இந்த மெய்யடியார் சிறப்பு குணநலனை பத்தி 4 நாள் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க. அது முதல் நாள்ல அப்படியே இருந்து. போய்கிட்டு இருக்கேன். அடியெல்லாம் நல்லா நடத்தல. இருக்குது. அது ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. அப்படியே நல்லா இருந்தா யாரும் நடத்தலாம் இல்ல. யாரோ எழுதி வச்சதை யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்றது வந்து ஓசை நயத்துக்காகவோ நானும் திருவாசகம் படிச்சேன், தேவாரம் படிச்சேன் இல்லாம, சரி, அந்த சரி, சரி. ஆசிரியர் எதை ஆன்மாக்களுக்கு நமக்கு உபதேசம் பண்ணார்களோ அதை ஆ. திருவருள் சொல்லி. அது நேத்து நான் அங்க இருந்தேங்க. அந்த கோயில அவங்கள பத்தி சொன்னாங்க. இந்த மாரி இருக்குதுங்க. நீங்கலாம் கேளுங்க அப்படின்னு ம். சொன்னேன். அவரு புராதன கோயிலுங்க அது. சரிங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து ம். இந்த மாரி சொன்னேன். இந்த மாரி இருக்குதுங்க. எங்க ஊர்க்காரர் மேட்டூர்காரருங்க. எனக்கே ம். இப்பதான் லைன்ல ஒரு 10, 15 நாளா தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ம். அப்புறம் அவங்ககிட்ட உங்க லிங்க்லாம் குடுத்து சொல்லிட்டு வந்தாங்க. அது சிற்றம்பலம் கோயில் நல்லா தான் இருந்தது. பார்த்துட்டு வந்துருங்க. ம். மிக்க நன்றிங்க. ஒரு நமசிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. கைலாஸ். திருவரும்பூர்ல இருக்கு. ஐயா சொல்லுங்க கைலாஸ். இல்லைங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம்னு புகழ் வேண்டாம்னு சொல்லி போட்டு நம்ம பேருக்கு முன்னாடி திருவாசகத்தை பேரு ஒவ்வொரு பேரை வச்சுட்டு நம்ம இங்க காமெடி பண்ணிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம். உண்மை அதுதானே. அப்படின்னா இன்னும் தானே. ஆனா புகழ்ந்தவங்க பாத்தீங்கன்னா எந்த அடைக்கும் கிடையாது. சரி. எப்படி நைட் பண்ணிட்டானா வாய்ஸ் வரல கைலாஸ். ஆமாங்க, புகழ் மயக்கம் ரொம்ப பெருசு தானேங்கய்யா. ஆமா ஆமா. புகழ் மயக்கம் அது நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து சுத்தமா வெளியே வரவே முடியாது. முடியாது முடியாது முடியாதுங்க. அதனால உணர்ந்தவங்க பூரா எளிமையா இருந்தாங்க, உணராதவங்க பூரா தம்பட்டம் படிச்சுட்டு இருக்காங்கிற கருத்து ரொம்ப சிறப்பா இன்னைக்கு சிந்திக்க வைக்கிறதா இருக்கு. எல்லாம் ஆமா சிந்திச்சு பார்த்தா எல்லா தற்காலத்துல எல்லா ஆன்மீகவாதிகள் முன்னாடி ஒரு அருள்மொழி இருக்குங்கய்யா. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி, அப்புறம் ம். அதுக்கு பின்னாடி சுவாமிகள்னு போட்டுக்கிறதா இருக்கட்டும், முன்னாடி போட்டுக்கிறதா ம். திருநாவுக்கரசர் வாழும் போது அவங்க அதை செஞ்சாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு அப்படி எதுவும் டைட்டிலே கிடையாது. கிடையாது இல்லைங்க. உளவார செம்மல். உளவார அவங்களுக்கு செம்மல் தான் போட்டுக்கல அவரு. தேவார மூவர்கள் யாருக்கும் பின்பற்றுறது எதுவும் இல்லைங்க இல்லையா. அவங்களா இருந்தாங்க, பாடினாங்க, ஆள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிதான் போகுதுங்க. நிறைய சாமி அதை பாதுகாத்து காலம் அழியாமல் பாதுகாத்து தேவையானதை கொடுத்திருக்காரு. சரிங்க சரிங்க சரி. ஆனா நம்ம அவங்க அவங்க அந்த அவங்க ஃபாலோயர்ஸ் இல்லைன்னு சொல்றதை விட தேவாரங்கள் நமக்கு இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து இது பண்ணிட்டு அதை உட்காந்து பொருள் உணர்ந்து வாழ்ந்தா போதும். நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. பொருள் உணர்ந்தாலும் காலம் அங்கீகரிக்குது அவங்களை அப்படியே. பொருள் உணர்ந்தா அவன் சிவலோகம் போயிடுவான் பூமியில. அப்புறம் இங்க எப்படி பஞ்சகிருத்தியங்கள்லாம் சாமி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் எல்லாம் செஞ்சு அவர் எப்படி பேரோடும் புகழோடும் இருக்கிறது. அது சரிங்க சரி. ஐயா ஏமம் அப்படின்னா யமனை குறைக்குமா ஐயா? ஏமம் ஏமாப்புத்தூர் யமன் வழிபட்ட திருத்தலம் அது. ஓ சரிங்க. அந்த பக்கத்துல இருக்குது. அதனால அவர் சொன்னாரு, இந்த கோயில் பக்கத்துல அரவக்காடு, துறவிக்காடு, யமன் காடுன்னு இருக்குதுன்னு சொன்னாரு. இந்த சாமி சொன்னாரு என்கிட்ட. அது சிவனை குளிர வைக்கிறதுக்கான ஸ்தலமாட்டு இருக்குது. அது கோவத்துல தட்சண யாகத்துல கோவப்பட்டு வர்றாரு இல்லைங்களா. அதனால அந்த இடத்துல குளிர் வைக்கணும். துறவியில் அனுப்புறாங்க, அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அசுரர்கள் அவங்க போட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏமக்காடு இருக்குது. அப்புறமேலு வந்து அவர் குளிர்ந்த பிறகு உத்தரகோசமங்கல போய் உமாதேவிக்கு மந்திரம் கொடுக்குறாருன்னு கதையெல்லாம் சொன்னா பழத்தை எங்கெங்க எழுத்தாரு. அவர் நமக்கு புரியல. அது மாதிரி ஏமம்னா செக்யூரிட்டி கார்டுனாரு அவரு. அவருக்கு தெரிஞ்ச மீனிங் அவரு சொல்லியிருக்காரு. செக்யூரிட்டி கார்டுங்க. ஆனா இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது தஞ்சாவூருக்கும் பாண்டிய மதுரைக்கும் நடுவில் பார்டர்ல இருக்கிறனால எல்லாருமே இதுல வந்து பாடிட்டு போயிருக்காங்க சொன்னாங்க. கேட்டுட்டேன். நன்றி. ஏதேனும் கருத்துக்கள் உண்டா? பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கைலாஸ். நீங்க ஆளுங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள்கிட்ட நீங்க சொல்ற விஷயமா முன்னாடி நம்ம போன்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்களா 5 கடமைகளை பத்தி அந்த குழந்தைகள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். பதிவு அனுப்பிச்சாச்சு. அதான் பார்த்தேன். உண்மையாலுமே வந்து அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னாங்கய்யா,
அந்த அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடுறது, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறது, இந்த மாதிரி அவலங்கள் எல்லாம் வந்து நீங்கணுங்க ஐயா. எல்லாம் சும்மா கட்டு நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு பெற்றவங்களை கொண்டு போய் ஆசிரமத்துல விடுறது என்னையா பிரயோஜனம்? ஒரு வேளை சோறுவோட வக்கில்ல நாயம் பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய தான தர்மம் பண்ண புலி மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. இல்ல, அதை விட சில கேடிங்க இருக்காங்க. கூலிக்கு ஆள் வச்சு அப்பா அம்மாவுக்கு சோறு போடுற கேடிங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சோறா முக்கியம், அன்பு முக்கியமான இடத்துல கூலிக்கு ஒரு 20,000 சம்பளம் கொடுத்தா இருந்தாலும் வீட்டுல இருந்தா ஒரு 40 மீதி வீட்டுல ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்களா? இவங்க ஃப்ரீடம்காக கூலிக்கு ஆள் வச்சு சோறு போடுற தேவசிகாமணிகள்லாம் இருக்காங்க. ரொம்ப குற்ற செயல்னு சான்றோர்கள் சொல்லல தாங்க தெரியுது. ஆனா இதெல்லாம் சொன்னா எந்த சான்றோருக்கும் கலெக்ஷன் ஆகாது. அதான் பிரச்சனை. தெய்வயா ஐயா இந்த சித்தர் மாநாடு மேடையில் நீங்க வந்தீங்களாயா? ஒரு வீடியோ வந்திருக்கும் பாருங்க, அதுல என்ன இருக்கு. அதுல நான் பார்த்தேன், உங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா வீடியோ ரொம்ப கருப்பா இருக்குது, அதனால உங்க உருவம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனா அசப்புல நீங்க உங்க மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க மேடையில. இந்த பிள்ளைகள் தனியா வந்தீங்களா? தனியா வந்தீங்களாயா? ஆமா ஆமாங்க. இப்ப நீங்க தான் கரெக்ட். சரியா போட்டு பார்த்தேன், வருதுங்க. குழந்தைகள் கூட பேசிட்டு நல்லா இருந்ததுங்க, நல்லா என்ன சுத்தி இருந்தது. என் கூட சிவனும் சிவலோக அரம்பையரும் இருந்தாங்க. அதுல அரம்பையர் இருந்தாங்களா? என்னங்கயா? ஆமாங்கய்யா, அரம்பையர் என்பவர்கள் வந்து அறமொழியிலே அரணை வழிபட்டு திருவண்டி அடைந்தவர்களுக்கு அரம்பையர்னு பேரு. சரிங்க சரி. நாங்க அரம்பையர் மேனகா அவர்களெல்லாம் தேவகணங்கள்ங்க. அரம்பையர் என்பது அரணை வழிபட்டு அரணடி கீழ் இருந்து அவரை ஆடல் பாடலால் மகிழ்விப்பவர். சரிங்க சார். அப்ப தேவகணங்கள் நேற்று அங்க நடந்த நிகழ்வு பூரா ருத்ராஞ்சலின்ட்டு சிறுமானி மகிழ்வுக்கு மன்னமா வெறும் நமசிவாயம் சிவருமானை சார்ந்த பாடலுக்கு 2 மணி நேரம் குழந்தைகள் நடனம் ஆடினாங்க. சரிங்க 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 சரிங்க. வேற லெவல். அங்க பாத்தீங்களா அந்த குருமொழி ஏற்பல சிவபெருமானும் கூட நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா பின்னணி கைலாசு கைலை காட்சி, அதுல சிவபெருமான் இருப்பாரு, அரம்பையர் எல்லாம் இருப்பாங்க. சொக்கர் அவங்களுக்கு வந்து 5 கடமைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. சரிங்க. எப்படி மாநாடு 2 நாளுங்களா நேத்தோட முடிஞ்சிச்சிங்களா? ஒரு நாள் தான்? நேத்தோட முடிஞ்சிச்சு. சனி ஞாயிறு. நான் அது திடீர்னு ஏதோ தோணுச்சு, பெருமான் போக சொன்னார்னு போனோம். சரிங்க சார். சரிங்க சரிங்க. திருக்கூட்டத்து சர்வ ஸ்டேஜில் நம்ம மட்டும்தான். ஆமா, கருத்தாடல் நமக்கு மட்டும்தான் அது திருவுருள் ஏற்படுத்தி கொடுத்தது. சரிங்க சரிங்க சரிங்க. நான் பார்த்துட்டேன், உங்களை பார்த்துட்டேன். நம்ம எங்க போனாலும் நம்ம சுத்தி என்போலும் குழந்தைகள் தான் இருப்பாங்க. சரிங்க சரிங்க. பக்தியை அபிவிருத்தி பண்ணிட்டே இருக்கிறீங்க. குழந்தைகளை அபிவிருத்தி பண்ணும் பொழுது எல்லா மெசேஜும் போய் சேர போகுது எல்லாத்துக்கும். அதனால நீங்க அந்த குழந்தைகளுக்கு அடியேன் பேசின பதிவு எடுத்து அந்த பல்வேறு பகுதியில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லாரும் அடியார்கள் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கெல்லாம் கைலை வாத்தியம் வச்சுட்டு ஆடுறதுன்னு திருமுறைப்படி கோளறுபதின்னு சொன்னாங்களே தவிர அப்பா அம்மாவை பாருன்னு உபதேசம் பண்ண ஒரு ஆசான் கூட இல்லையேன்னு வருத்தம். நம்ம பிள்ளைகளுக்காவது வாங்கின்னு சந்தோஷப்பட்டாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நமக்கு வந்த ஃபீட்பேக் சந்தோஷம் சந்தோஷம். பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. நன்றி. நண்பர்கள் கூப்பிட்டு சொன்னாங்களாம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஏதோ மைக்க பிடிச்சாரு, குழந்தைங்களை கூப்பிட்டாங்க, காகிதம் ஏதோ உறுதிமொழி எடுத்தாரு, கதை சொன்னாரு, போயிட்டாரு. நைட்டு 12 மணிக்கு விழா முடிஞ்சிருக்கு. 12 இருந்து 1 மணி வரைக்கும் அல்லிராஜ் ஐயாவை அன்பர்கள் சூழ்ந்து யாரு என்ன ஏது நம்மெல்லாம் ஆடி பாடிட்டே திரிஞ்சுட்டோம். அப்பா அம்மாவை கூட கவனிக்கிறதில்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடுறோம் கைலை வாத்தியம் அப்படின்னு தூக்கிட்டு. சரிங்க. நமக்கு இப்படி சொல்ல ஆள் இல்லை நம்ம கொலை அப்படின்னு எல்லாரும் அது தின்னாங்களாம். அல்லிராஜ புலங்காகிதமா சொன்னாரு. ஓ அப்படியா,
எல்லாம் அந்த ஆள் பண்றாரு அப்படின்னு போக வேண்டியது, இதுவும் கடந்து போகும். சரிங்க. பரவாயில்ல. ஒரு சித்தர்கள் மகாநாடுல குழந்தைங்க இத்தனை பேர் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுல நீங்க வந்து அவங்களுக்குரிய உபதேச மொழியில கொடுத்தது, அதை விட மிகப்பெரிய மகுடம் சூட்டின மாதிரி இருக்குதுங்க. பெருமானுடைய அருட்கருணை எதுக்கு போனேன்னே தெரியாது. வினோத் ஐயா நானும் வழிநெடுக பேசிட்டு போறோம். வினோத் எதுக்கு போறேன்னே தெரியல வினோத். இடையில நாங்க வேற இந்த சப்ஜெக்ட் பேசுமா, அந்த கரூர் தேவர் அது இதுன்னு எதோ சிந்திக்கிட்டு போறோம். சிந்திச்சு முடிச்சதும் இது இங்கதான் இது அங்க என்ன சீன் வச்சிருக்காரோ தெரியல தலைவரு. தலைவர் நமக்கான ஒரு காட்சி வச்சிருந்தார். நமக்கு எது பிடிக்கும்? குழந்தைகள், அவங்க சார்ந்த உலகம். நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது திடீர் உத்தரவு, திடீர் பங்கேற்பு. ஆமா ஆமா. நம்மள கூப்பிடவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிங்க சரிங்க சரி. அப்புறம் இதுல இருந்து தலைமையில இருந்து முத்துப்பாண்டி ஐயாவும் கூப்பிட்டு என்கிட்ட நீங்க போங்கய்யா, அலிராஜா கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பேச மேடை தருவாங்க போங்க அப்படின்னாங்க. சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் ஆண்டி வேலை அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் அல்லிராஜ் ஐயா அவரும் கோவை மண்டல இயக்குனரும் போன் பண்ணி ஐயா கண்டிப்பா வந்துருங்கன்னாங்க. ஆனா ஒரு 12:30 போயிருந்தா சாதுக்கள் மத்தியில பேசிட்டு சாப்பிட்டு வந்திருப்போம். நீங்க முன்னாலே சொல்லி நான் கூட வந்திருப்போம். நீங்க திரும்ப வந்திருப்போம். ஆனா நீங்களே திடீர்னு தானே போயிருக்கீங்க. எங்களுக்கே தெரியாதுங்கய்யா. அதுக்கு முன்னாள் பேசணும். அப்புறம் என்னமோ மாணவருக்கு என்னத்தை கிளிக்க மறுபடியும் போய்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. போய்க்கலாம். நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. சிறப்புடன் வாழுங்க. அந்த திருக்கூட்ட சபையில கலந்து கொண்ட குழந்தைகள் சின்னவங்க எல்லாருமே மெய்யடியாரு அந்த மாதிரி திருக்கூட்டத்தை பார்த்து வளர்ந்த குழந்தைகள் நாளைக்கு அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி வளருவாங்க இல்லைங்க. அதை பார்த்து ஆமாங்க. நிஜமால அவங்க வளர்ற சூழ்நிலையில அவங்க கண்ணு முன்னால அந்த மாதிரி மெய்யடியார் கூட்டம் அந்த மாதிரி நடந்ததுங்கிறது அவங்க அதை பார்த்து தானே வளருவாங்க. உண்மைங்கம்மா, உண்மையான உண்மை. நீ இவ்வளவு நாள் திருக்கூட்டம் நடத்துறவங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எல்லா திருக்கூட்டம் இந்த மாதிரி தானே இருந்திருக்கு, சிறப்பா இருந்திருக்கு. இவங்க சொல்லும் பொழுதே குழந்தைகளை கூட்டி யாராதீங்க, திருவாசம் முற்றோதலுக்கு தொந்தரவு பண்ணோம், அந்த விழா பெரிய புராண வகுப்புக்கு குழந்தைங்களை கூட்டி யாராதீங்க, இப்படித்தானே சொல்றதே இப்படித்தானே சொல்றாங்க. இளைய தலைமுறை முன்னால இந்த மாதிரி நீங்க சொல்றப்பல அவ்வளவு அன்னதானம் போட்டு யாரையும் வழி நடத்துறதுக்கும் யாரு பெரியவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு உபசரணை இல்லாம நடக்கும்போது அவங்க அதை பார்த்துதான் கண்டிப்பா நல்லா வளருவாங்க அந்த குழந்தைங்க. அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்ததுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த நிறைய குழந்தைங்க அடியார் வீட்டு குழந்தைகள் தான். கண்டிப்பாங்க. ஸ்டேஜ்ல பரதநாட்டியம் பண்ண எல்லா கிட்டத்தட்ட ஒரு 99% குழந்தைகள் அடியார்கள் இல்லத்து குழந்தை. இவங்க பெரியவங்க போறதே உளவார பண்ணி செஞ்சுட்டு அவங்கவுங்க இது பண்ணிட்டு ஆடிட்டு வந்துடுறாங்க. அது குழந்தைகளுக்கு தெரியறது இல்ல. இப்ப போகும்போது எப்படி இருக்குங்க, அதே சூழ்நிலைதான் வளர்ந்துட்டே இருக்குதுங்க. இங்க சற்று மாறுபாடான ஒரு அனுபவம். ஆனா யாருமே நானே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு காட்சி நடக்கும்னு. அதுதான் இன்னைக்கு பேசுபடு பொருளா இந்த குழந்தைகளுக்கு நம்ம கதை சொன்னதுதான் இன்னைக்கு கோவையில எல்லா அடியார்கள் மத்தியிலும் ஒரு பேச்சாவே இருக்குன்ட்டு அந்த அல்லிராஜ் ஐயா போன் பண்ணி சொன்னா எனக்கே பயமா போயிடுச்சு. இல்லைங்கய்யா, அதனால பெரிய புராண வகுப்பு எடுக்கிறாங்க, திருமுறை வகுப்பு எடுக்கிறாங்க, அதோட நிறுத்திக்கிறாங்க. அதனால இது சொன்னா தானுங்க ஐயா தெரியும் சமுதாயத்துக்கு எதுக்கு 5 கடமைகள் இருக்குன்னு. பெரியவங்களே கடமையை நெதிக்கிறது இல்ல, அப்ப குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க ஐயா? கண்டிப்பா நல்ல சிறப்புங்க ஐயா. நீங்க போனதும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாக்கியம், வளர்ற குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது கண்டிப்பா அனுபவம். பெருமாள் தீர்மானிச்சு அனுப்பிச்சு வைக்கிறாருமா. ஆனா இதுல பெரும் பங்களிப்பு வினோத் ஐயா கூட. வினோத் ஐயா இல்லைங்க எனக்கு வேற வேலை இருக்குன்னா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருப்பேன், அது வேற விஷயம். அல்லது மாநாட்டுக்கு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பேன். அவரு அதுக்கு முன்னாலே என்னங்கம்மா, அந்த குழந்தைகளுக்கு அந்த 5 கடமைகளை பத்தி உபதேசம் கிடைக்கணும்னு இருக்கும்போது திருவருள் கூட்டி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அனுப்புவார் பெருமானுங்க. அதுக்கு அவங்க வினோத் ஐயா கட்டிட்டு இருக்கிற மாதேஸ்வர பெருமான் தான் அதுக்கு பொறுப்பு.
அவரால் தான் நானும் வினோதையெல்லாம் சந்திச்சோம். அந்த இறைவன் வந்து எழுந்தருளாத போய் சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்காரு மாதேஸ்வர சாமி. அதுதாங்கம்மா. ஏதோ நடக்கு, எல்லாம் சிவன் செயல். எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாருக்கும் திருவுண்டாக்கும். கிருத்திகா, கிருத்திகா, ஐயா நம்ம